ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடைக்கான சேல்ஸ்மேன் பேக்கருக்கான இன்டர்வியூ நடந்திருக்கு. ஸோ அதுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த பொங்கல் பரிசு பொருள்லாம் கொடுத்துட்ருக்கிறதுனால அந்த வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெப்சைட்டில் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் மட்டும்தான் ரிசல்ட் வரும். மற்றபடி போஸ்ட்லேயோ மெயிலையோ எதுவுமே வராது. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல். ஓகே, இப்போ ரேஷன் கடைக்கான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் இந்த வெப்சைட்டில் வரும். இப்போ டிஆர்பி சேலம் வெப்சைட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் சேல்ஸ்மேன் பேக்கர்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஸோ ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃப்ரெஷராக அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த வெப்சைட்டு டெய்லியுமே காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ நம்ம டிஆர்பிக்கு கால் பண்ணாலும் அவங்க இதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் எப்போ வேணால் நம்ம எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் நமக்கு தெரியாது. நாளைக்கு வரும், இன்றைக்கி வரும், இந்த நிமிஷம் வரும்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. டக்குன்னு அவங்க பாட்டுக்கு விட்டுருவாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டும் விடுவாங்களான்னா கிடையாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக தான் விடுவாங்க. இல்லை ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்டாக அப்படி விடுவாங்க. மற்றபடி ஒரே நாளில் எல்லா டிஸ்ட்ரிக்டும் விட மாட்டாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் எப்போ வரும் அப்படின்றது எதுவுமே சொல்ல முடியாது. பெரிய மாவட்டம், சின்ன மாவட்டன்றதெல்லாம் இதில் கிடையாது. ஸோ இதில் ரிசல்ட் சேல்ஸ்மேன் பேக்கர்னு இருக்கா, அந்த இன்டர்வியூ ஆல் டிக்கெட்டுங்கிறது மாதிரி ரிசல்ட் இல்லைனா ரிசல்ட் பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். நிறைய பேர் அந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா நிறைய வித்தல்டு கேட்டகரிலாம் வரும். இப்போ ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது எப்படி பார்க்குறது? இப்போ நம்ம நம்பர் இருக்குது, பேர் இருக்குன்னா நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் போன வாட்டி நிறைய வந்துச்சு. அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டில் ப்ரோ வந்துருச்சு ப்ரோ, ஆனால் என்ன பண்ணுறது தெரியல, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பதட்டப்படாமல் முன்னாடியே அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போனாலும் ரிசல்ட் வந்துருங்கும் போது ரிசல்ட் வந்தால் என்னென்ன இருந்தால் நம்ம செலக்டட், இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்னால் அது என்ன பிரச்சனை, இல்லை பேர் வரலன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்டில் இந்த சேல்ஸ்மேன் பேக்கர் இருக்கா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் விழுப்புரம்லாம் போனீங்கன்னா சேல்ஸ்மேன் மட்டும்தான் இருக்கும், பேக்கர் இருக்காது. அதுக்கு வேகன்சியே விடலைன்னு அர்த்தம். ஸோ அதை அட்டன் பண்ணவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த ரிசல்ட் பப்ளிஷ்டுங்கிறத கிளிக் பண்ணால் ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். போன வருஷம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பிடிஎஃப், அதாவது ரிசல்ட் பிடிஎஃப் இது. ஏன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு லேட்டாக தான் விட்டாங்க. நல்லா பாருங்கள், இதில் 2022 போட்டிருக்கு. அதாவது 2022 டிசம்பரில் இன்டர்வியூ நடந்துச்சு தமிழ்நாடு முழுக்க. 2023 ஒரு ஏப்ரல் மே அந்த டைமில் நமக்கு லைனாக கொஞ்சம் லேட் ஆச்சு. போன வாட்டி ரிசல்ட்டெல்லாம் லைனாக பப்ளிஷ் பண்ணிகிட்டே வந்துட்டாங்க. விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மட்டும் லேட் ஆகி ஒரு 6 months 8 months கழிச்சு தான் வந்தது. அது அட்டன் பண்ண எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் ரெக்குயர்மெண்ட் படி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கா. நீங்கள் உங்கள் ஊருக்கான பிடிஎஃப்பை கிளிக் பண்ணிங்கன்னா சேலம், மதுரை, கோவை, சென்னை, திருச்சி, தேனி, விழுப்புரம், விருதுநகர்னு இருக்கும். ஓகே, இதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணால் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் செலக்ட் ஆகிருக்கவங்க, அதாவது இதில் யார் நம்பர் இருக்கோ, பேர் இருக்கோ, அவங்க மட்டும்தான் செலக்டட். இதை நம்ம இன்டர்வியூ மார்க்கை வச்சியும் உங்களோட மார்க்கை வச்சியும் குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்கோன்றது தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் ப்ளஸ் ரூல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ சீரியல் நம்பர் இருக்குது, அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த். நல்லா பார்த்துக்கோங்க. போன தடவை நிறைய பேர் ப்ரோ இனிஷியல் கரெக்டாக இருக்குது, பேர் கரெக்டாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த்தில் தப்பாக இருக்குது, ஏன் நம்பர் தான் அப்படிலாம் கூட சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப ப்ராசஸ் கரெக்டாக பார்க்கணும். உங்களோட அப்ளிகேஷன் அப்ளை பண்ணப்போ அந்த நம்பர் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம நம்பர் இருக்கா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரே பேரில் ஒரே இனிஷியலில் நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் எல்லாமே செக் பண்ணணும். நம்ம அப்ளிகேஷன் நம்பர் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பேர், இனிஷியலு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே செக் பண்ணி நம்ம பேர் இருந்துச்சுன்னா நம்ம செலக்டட். அதுக்கப்புறம் 2 இல்லை 4 நாளுக்குள்ளே உங்கள் வீடு தேடி போஸ்ட்டில் உங்களுக்கு லெட்டர் வரும். அடுத்து என்ன பண்ணணும், எங்கள் சொசைட்டிக்கு வரணும், எப்படி ஜாயின் பண்ணணும், ட்ரைனிங் எங்கே, எல்லாமே சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இது பேஜாக இருக்கா. இதெல்லாம் சேல்ஸ்மேனுக்கு மட்டும். பேக்கர் இருக்குன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகும். 8 பேஜ் இருக்குது. நான் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த 8 பேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள், பேக்லாக் வேகன்சி 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை இண்டிவிஜுவல் செலெக்ஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் டு த செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் வித் சென்ட் த்ரூ ரெஜிஸ்டர் போஸ்ட். ஒரே ஒன்று மட்டும் பேக்லாக் வேகன்சி இருக்குது, அது ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அவங்களுக்கு சென்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு சொல்லலை. ஓகே, இது இந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் இந்த நோட் என்னங்கிறதையும் பார்த்துருவோம். இது இந்த மாதிரி நமக்கு முழுக்க பியூராக ப்ரொஃபஷனலாக தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏதாவது டாக்குமெண்ட் நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இன்கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கேண்டிடேட்ஸ் செலெக்ஷன் வில் பி இன்வேலிடேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வித்தல்டு வெயிட்டிங் லிஸ்ட்னு என்னென்னு சொல்லியிருந்தல, அதை பற்றி சொல்லிடுறேன். நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எதுவும் வரல. இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வராது, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் மட்டும் வரும். அதாவது உங்கள் நம்பர் இருக்கும், பேர் இருக்கும். இந்த பக்கம் ரிசல்ட்டுங்கிற இடத்துல இந்த மாதிரி செலக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு காலம் அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுக்கல. அந்த செலக்டடுன்னு இல்லைனாலும் செலக்டடு தான். ஆனால் வித்தல்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேருக்கு நேராக இருக்குது அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு அர்த்தம். அது என்ன ப்ரோ வெயிட்டிங் லிஸ்ட்டு? நிறைய பேர் என் நம்பர் போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இப்போ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா தப்பாக ஏதாவது பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஹேண்டிகேப்டாக இருப்பாங்க, அதுக்கான கரெக்டான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று
நமக்கு இதில் வந்து அந்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸில் நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாமல் இருந்தால் வித்ஹெல்டில் வரும். இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது மார்க் ஷீட்டில் இல்லை இந்த மாதிரி 2 இருக்குது 1 இருக்குது இல்லை ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஆகிருக்கு இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருந்தோம்னா நம்ம செலக்ட் ஆகி நம்மளோட இது நமக்கே தெரியும் இன்டர்வியூவில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அது மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அது வந்து வித்ஹெல்டு கேட்டகரியில் வரும். அப்படி இருந்தால் செலக்ட் ஆக மாட்டோமா அப்படின்னா அப்படி கிடையாது. கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்களுக்கு தேவைன்னா எடுத்துப்பாங்க, இல்லைனா இல்லை. அது உங்களுக்கு மெயில் போஸ்ட் மூலிமா அவங்களுக்கு வரும். இது வந்து வித்ஹெல்டு கேட்டகரி, அதையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதில் பேர் வரல அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, இப்போ இந்த மாதிரி பேர் வரலனாலும் உங்களுக்கு 2வது ரிசல்ட் வரும், உன வீடு தேடி போஸ்ட் வரும், நீ ஏன் கவலைப்படுறதுலாம் பயங்கரமாக பூஸ்டப் பண்ணுவாங்க. எல்லாமே பொய். இந்த லிஸ்ட்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் சேல்ஸ்மேன் பேக்கருக்கு ஒரு தடவை தான் வரும். அந்த பிடிஎஃப்பில் உங்கள் நம்பர் உங்கள் பேர் இல்லைன்னா நீங்கள் செலக்ட் ஆகலை. அடுத்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணலாம். அதை தாண்டி எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் அப்ளை பண்ணேன், நான் நேரில் வரும், எனக்கு போஸ்ட்டில் வரும், எஸ்எம்எஸ் வரும்ன்றாங்க, வீடு தேடி வரும்னு எனக்கு பெரியவங்களே சொல்கிறாங்க. அப்படிலாம் யாராவது சொன்னால் அதை நம்பாதீங்க. அது முழுக்க ஃபேக். 2வது ரிசல்ட்டுன்னு ஒன்றுலாம் வரவே வராது. அதே இல்லாமல் இந்த பிடிஎஃப்பில் பேர் வராமல் டைரெக்டாக யாருக்கும் தெரியாமலாம் பப்ளிஷ் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் உண்மை, ட்ரூத். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சேலம் மாவட்டத்தில் உங்கள் பேர் உங்கள் நம்பர் இல்லையா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த வித்ஹெல்டில் வந்தால் நீங்கள் வெயிட் பண்ணலாம், செலக்ட் ஆனால் நீங்கள் வேலைக்கு போகலாம், செலக்ட் ஆகலையா நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு போகலாம். நிறைய பேர் கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. ஒரு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அந்த பிடிஎஃப் அந்த வித்ஹெல்டெல்லாம் சொன்னீங்க, அது ஒரு வாட்டி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ரிசல்ட் எப்போ வரும்னா கண்டிப்பாக நமக்கு ஆஃப்டர் பொங்கல் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதை தான் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ரிசல்ட் எப்போ வருங்கிற எல்லா அப்டேட்ஸுமே நான் கொடுக்குறேன். நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு 38 மாவட்டத்தோட டிஆர்பி வெப்சைட் லிங்க்கும் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதனோட பிடிஎஃபோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் வந்துட்டு அந்த வீடியோஸோட லிங்க் வந்து இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் மெயில் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பேசின ஆடியோ இல்லை ஃபோட்டோஸ் இமேஜஸ் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எது இருந்தாலும் அந்த சேனலுக்கு நீங்கள் மெயில் ஐடிக்கு போஸ்ட் பண்ணலாம். நான் டைரெக்டாக உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.